ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்களுக்கு தேவையான மிக அவசியமான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க. நம்ம பூஜை ரூமில் ஒரு பத்திக்குச்சி ஸ்டாண்டு வச்சுருப்போம். இப்போ வெளியிலலாம் துளசி மாடம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம பத்திக்குச்சி ஸ்டாண்டாக இந்த மாதிரி அவசரத்துக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் மூடியில் டேபிள் சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பத்திக்குச்சி இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாங்க. இது வந்து பத்திக்குச்சி ஸ்டாண்டு மாதிரி நல்லா நிற்கும். நம்ம ரின் லிக்விட், சாஃப்ட் டச்சு, கம்ஃபோர்ட்டு அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் மூடியெல்லாம் எடுத்து வச்சோன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். இப்போது கொத்தவரங்காய் பொரியல் வந்து நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. அது வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேஸுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு முடித்த பிறகு அந்த லாஸ்ட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 4 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு 2 தடவை கிளறி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். நம்ம சேனலில் கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி போட்டிருக்கேங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்தது 3வது டிப் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த சீசனில் சுகர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் அதில் வந்து கட்டி கட்டியாக ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம எந்த கண்டெய்னரில் சுகர் போட போகிறோமோ அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2-3 கிராம்புவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு எப்பயுமே சுகர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், எடுக்கிறதுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுத்து 4வது டிப் பார்க்கலாங்க. இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறப்ப கடுகெல்லாம் நம்ம மேலே தெரித்து விழுகும். நெத்தியில், கை காலில், கழுத்தில் எல்லாத்தையும் தெரித்து விழுகும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம், 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கடுகை போட்டிங்கன்னா அது வந்து வெளியில் தெரித்து விழுகாது. இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 5வது டிப்புங்க. நம்ம யூஸ் பண்ணுற சீப்பெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், 5 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து கை தொடுற அளவு சூடு மட்டும் வெதுன்னு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2-3 ட்ராப் நம்ம ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த ஷாம்புனாலும் அதில் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஹேண்ட் வாஷ் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஷாம்பு இல்லை ஹேண்ட் வாஷ் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்தா போதும், வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய சீப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, நான் வந்து இன்னும் அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சீப்பெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய சீப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியில் ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லைங்க, 2 நிமிஷம்தான் போதும். இப்போ வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு ப்ரெஷ் ஒன்று எடுத்துகிட்டு அது எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள்.
பாருங்கள், அந்த சீப்பில் வந்து நான் லைட்டாக டச் தான் பண்ணுறேன், அப்படியே அழுக்கு வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும். 2 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கவே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக அந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு டச் பண்ணாலே வந்துடுது. நம்மளுக்கு எப்பயுமே சீப்பு வந்து நீட்டாக சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.